ஓகே, இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகளை வந்து நம்ம கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த மேக்ஸ் கிளாஸில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். இந்த சம் பாருங்கள், இந்த மாதிரி சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7/2 divided by 5/2 into 3/2 whole divided by 7/2 divided by 5/2 half 3/2 divided by 5.25 அப்படின்னு இருக்கு. இது எப்படி நம்ம சுருக்குறது அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த பார்மோஸ் விதிப்படி நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் கிடையாது, அதுக்கு அடுத்தது ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இருக்கு. அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய பகுதியில் பார்க்கும்போது ஆஃப் அடுத்து என்ன இருக்கு, டிவைடட் பை இருக்கு. அப்போ இது ரெண்டாவதாக நம்ம பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அடுத்து இது வந்துருங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன வரும், 5/2 ஆஃப்னா நம்ம என்ன சொன்னோம், இன்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 3/2 இது ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 3s are 15 divided by 4. அப்போ இதனோட வேல்யூ வந்து 15/4. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிரும், இங்கே பாருங்க டிவைடட் பை இருக்கு. இதை வந்து நம்ம மல்டிபிள் ஆகணும்னா இது வந்து தலைகளாக மாறிடும். அப்போ 7/2 இதை நான் என்ன பண்ண போறேன், இந்த டிவிஷனை நான் மல்டிபிளாக மாற்றி போறேன். மல்டிபிளாக மாற்றினா என்ன ஆகும், இது வந்து அப்படியே தலைகளாக மாறிடும். இப்போ 2/5 ஆயிரும். இன்ட்டு 3/2 டிவைடட் பை 7/2 இங்கே இருக்கக்கூடிய 7/2. இதை வந்து என்ன பண்ண போறோம்னா நான் மல்டிபிளாக மாற்ற போறேன். மல்டிபிள் மாற்றினா என்ன ஆகும், இதனுடைய வேல்யூ தான் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன இருக்கு, 15/4. அப்போ இதை நான் இங்கே போட போகிறேன் 15/4. இதை வந்து நான் மல்டிபிளாக மாற்றும் போது என்ன வரும், அப்படியே தலைகளாக மாறிடும். அப்போ 4/15 ஆயிரும். இப்போ 4/15 அப்படின்னு மாறிடும். இந்த ஹோல் டிவைடட் பை இங்கே டிவைடட் பை என்ன இருக்கு, 5.25. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, ஏதாவது அடிக்க முடியாதுன்னு பாருங்க. மேலே நம்ம எல்லாமே இப்போ மல்டிபிள் தான் இருந்துச்சு. அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆயிரும். வேற ஏதாவது அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிடுவாங்க. 7 3s are இதனோட மதிப்பு 7 3s are 21 divided by 2 5s are 10 divided by whole divided by. இங்க பாருங்க, இது ஏதாவது அடிக்க முடியுமா, இது அப்புறம் இது அடிக்கலாம் இல்லையா. இப்போ மீதி வேற ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க, முடியாது. அப்போ 14 divided by 15 14 divided by 15 divided by 5.25. ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ இதை வந்து நான் இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷனு டிவைடட் பை இதாக இருக்கும்போது இதை மீண்டும் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே தலைகளாக போடும்போது மல்டிபிள் ஆயிடும். அப்போ 21 டிவைடட் பை 10 இது என்ன ஆயிரும், இந்த ஹோல் டிவைடட் பைன்றதை அப்படியே மல்டிபிளாக மாற்றினீங்கன்னா இது தலைகளாக மாறிடும். அப்போ 15 டிவைடட் பை 14 ஆயிரும். ஓகேங்களா. இது டிவைடட் பை இது என்ன ஆயிடுச்சு 5.25. அந்த 25 நான் மேலே கீழே என்ன பண்ண போகிறேன், இது ஹோல் நம்பரை மாற்றத்துக்காக இங்கே எத்தனை டிஜிட், 2 டிஜிட், அதனால நான் 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். கீழே அதே மாதிரி 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து போயிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா சாரி 100/25 ஆயிரும் இல்லையா. 100ஆல மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது வந்து 25 ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 21 divided by 10 into 15 divided by 14. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், மல்டிபிளாக மாற்ற போறேன். இப்போ மல்டிபிளாக மாற்றினா இது அப்படியே தலைகளாக மாறிடும். இப்போ 100 divided by 525 ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இதை அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ போயிடும். 2 ஆல் அடிக்கலாம் இல்லையா. 2 ஆல் அடிச்சிங்கன்னா 7 2s are 14. இது 5 ஆல் அடிக்கலாம் இல்லையா. அடுத்தது இதையும் அடிக்கலாம். 1 7s are 7 சரியா. 3 7s are 21 இல்லையா. அடுத்து இதை அடிக்கலாம், 5 ஆல் அடிங்க. 1 5s are 5, இது அடங்காத 0. 5 5s are 25. ஓகேங்களா. அடுத்தது இதை அடிக்கலாம் இல்லையா. 5 ஆல் அடிச்சிங்கன்னா 3 5s are 15. இங்கே பாருங்க 2 5s are 10. அப்புறம் 1 5s are 5. 3 ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 7 3 7 3s are 15. அப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது வந்தது, மேலே 3 மட்டும் இருக்குது இல்லையா. 3
டிவைட் பை கீழே 7 மட்டும். அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, இது இந்த கிளாஸில் நம்ம இந்த மாதிரி சம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கிளாஸில் இந்த சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம்.